தேவன் யார் என்று அறிந்து தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க யோனாவினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9-10 வாசிக்கிற போது, நானாவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். ஆமென். நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். ஆமென். ரட்சிப்பு யாவுடையது என்றார். ஆமென். யா மீனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பிரைஸ் யேசுவா. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். யோனா மீன் வயிற்றுக்குள்ள சிறைப்பட்டு இருக்கிறான். சிறைப்பட்டிருந்த யோனா ஆளிகளினாலும் கடற்பாசிகளினாலும் மூடப்பட்டு உயிர் போகிற தருவாயில் உட்கார்ந்து இருக்கிற போது யாவை துதிக்கிறான். துதித்த போது தேவன் கட்டளையிட்டார் மீனுக்கு. மீன் கொண்டு போய் அவனை கரையிலே கக்கியது. துதியின் வல்லமையை பாருங்களேன். பிரைஸ் யேசுவா. தேவனை யாருன்னு தெரிஞ்சு துதிச்சாதான் நடக்கும். பிரைஸ் யேசுவா. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலருடைய புத்தகம் 16வது அதிகாரம் 25 27 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஆமென் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து போதுமா. இப்ப துதிச்சதுனால சிறைச்சாலை கதவு திறந்தது மாத்திரமல்ல, பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள் குலுங்கியது, கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தெரித்தது. எவ்வளவு வல்லமை. ஆனா நம்ம துதிக்க மாட்டோம். எல்லாம் வேதத்தில் இருக்குது, நம்ம படிச்சிருப்போம், ஆனால் மறந்துருக்கோம். ஆனால் நம்ம துதிக்கவே மாட்டோம். துதிக்க பிடிக்காது. ஏன்னா பிசாசு ஒன்றை துதிக்க விட மாட்டான். ஏன்னா நீ துதிக்க ஆரம்பித்தா பிசாசுக்கு இருக்க முடியாது. அதனால ஒன்றை துதிக்க விட மாட்டான். நீ பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருந்து துதிக்கிறத மறந்துடுவேன். அல்லேலூயா. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் தேவனுடைய ஆலயம் என்ன ஆகுது பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. யாவுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இப்ப துதிக்க ஆரம்பிச்ச போது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம், ஆராதிக்கிற ஆலயம் மகிமையினால், தேவனுடைய மகிமையினால் நிரம்புகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என் தேவன் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க துதியினால. பிரைஸ் யேசுவா. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் ஒரு ஆள் சீக்கிரமா வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப 22 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி, அவருடைய வாயை கட்டினான். ஏன்? ராஜா துதிக்க கூடாது என்று சொன்னான். ராஜாவினுடைய கட்டளையை மீறி பலகணிகளை திறந்து வைத்து தேவனை நோக்கி அவன் துதிக்க ஆரம்பித்த மூலமாக, துதியின் மூலமாக பரலோகத்தின் தேவன் எதிரியான சிங்கத்தின் வாயை கட்டினார். ஏன் உன் எதிரி உன்னோட பெரியவனா இருக்கிறான்? நான் தெரியாம கேட்கிறேன். ஆஃப்டர் ஆல் இந்த வயசுல ஸ்கூல்ல படிக்கிற நேரத்திலேயே உன்னுடைய எதிரி உன்னை விடவும் பலசாலியாக இருப்பான். உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான், உன்னை திட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அது நீ வளர்ந்து பெரியவன் ஆனாலும் உன் எதிரி உன்னை எப்போதும் தாழ்த்து கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன? உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் வரல. பிரைஸ் யேசுவா. உனக்கும் தேவனுக்கும் எந்த விதமான வகையிலையும் சம்பந்தம் வரல. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நீ தேவனை துதிக்கிறதாக, தேவனை ஆராதிக்கிறதாக, தேவனுடைய பிள்ளையாக நடித்து கொண்டிருக்கிறாய். நடிக்காத, விட்டுரு. நீ செய்ய வேண்டிய வேலை தேவனை துதிக்கிற துதி. ஒருவேளை நீ சொல்ல எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு படிப்பறிவு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். தேவன் யாருன்னு தெரியுமா? அவர் யாவாகிய யாஷ்வமிஷா. கண்டுபிடிச்சிட்டேல? அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டு துதிக்க ஆரம்பிச்சா போதும். உன் மனதுக்கு எது செவ்வையாய்ப்படுதோ அதை தேடி போயிட்டு இருக்கிற. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு,
அதனுடைய முடிவு மரணம் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு தோன்றபடி வாழ்றதுக்கெல்லாம் ஒன்றை இந்த பூமிக்கு தேவன் அனுப்புறது. அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக உன்னை இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறார். நீ நினைச்சிட்டு இருக்கிற எங்க அம்மா என்னை பெத்து போட்டா நான் இந்த பூமியில் வளர்ந்துட்டேன். பைத்தியக்காரன் பேசுகிற பேச்சுங்க. உன் தாய் உன்னை பெறல, உன் தகப்பன் உன்னை பெறல, எங்கள் அப்பா உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன்னா இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்னாடியே நீ அவரோடு கூட இருந்தன்றதை மறந்துடுற. ஐயா உங்கள் பேர் கிறிஸ்துராஜ் தானே ஐயா? உங்கள் பேரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எங்கள் அம்மா வச்சாங்க, எங்கள் அப்பா வச்சாப்பான்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? இல்லையா? உங்கள் பேரை உங்கள் அம்மாவும் வைக்கல, உங்கள் அப்பாவும் வைக்கல, உங்களுடைய அரசி தானே ஞானத்தாய் ஞானத்தோப்பன் எவரும் வைக்கல. யார் வச்சானா? நீங்க இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே என் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உங்க பேரு என் பேரெல்லாம் இங்க இருக்கிற மனுஷன் வைக்கல. எனக்கு ஞானஸ்தான பேரு கிறிஸ்துராஜ். எங்க அம்மா என்ன செல்லமா அழைக்கிறது முராய்சன். என்னுடைய ஞானத்தாய் ஞானத்தோப்பன் என்னை செல்லமா அழைப்பது பிரேரா. என்னுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டில் கலிஸ்துராஜ். இப்ப எது எனக்கு ஒரிஜினல் நாமம்? கலிஸ்துராஜ் என்பது தான் பவர்ஃபுல் நேம். அந்த நேம்ல நான் சைன் பண்ணாதான் பேங்க்ல பணம் இருந்தால் எடுக்க முடியும். ஸ்கூல்ல போய் ஏதாவது ஒன்றில் சைன் பண்ணணுமா, நான் கலிஸ்துராஜ்னு சைன் பண்ணணும். முராய்சன் சைன் பண்ணா ஒத்து வராது, பிரேரான்னு சைன் பண்ணா ஒத்து வராது, கிறிஸ்துராஜ்னு சைன் பண்ணா ஒத்து வராது. நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலிஸ்துராஜை மாற்றிட்டு மறுபடியும் கிறிஸ்துராஜுக்கு வரலான்னு நோட்டீஸ் அடிச்செல்லாம் ஓட்டிட்டேன். ஞாபகம் இருக்குல்ல? செல்லுபடி ஆகலைங்க. கெஜெட்டில் மாற்றணும்னு தெரியாது, செல்லுபடி ஆகலை. என் பேர் இன்னைக்கு வரைக்கும் கலிஸ்துராஜ் தான். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா தீர்மானித்து வச்சுருந்தார் இவனுடைய பேர் என்னன்ட்டு. அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சுருக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாருக்கும் அறியும்படியான பேர் இது தான். ஆனால் எங்கள் ஊரில் போய் கேட்டோம்னா கலிஸ்துரானா ஒரு பயிலுக்கும் தெரியாது, ஒரு பயிலுக்கும் தெரியாது. என்ன சொன்னோம்? முராய்சன் சொன்னால் தெரியும். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என் தேவன் எப்படி என்ன கொண்டு வந்து அந்த நாமத்தை எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார்? இன்னைக்கு நீங்களும் அதே தான். தேவனுக்கு பல பட்ட பேர் சொல்றீங்க, ஆனா ஆதாரபூர்வமான நாமம் என்ன? பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பேர் என்ன? அந்த பேரை அறிஞ்சு துதிச்சு பாரு, வல்லம் அப்படி நடக்கும். என் தேவன் அவ்வளவு பெரிய அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். நீ முன்குறிக்கப்பட்டவனாய் இருந்தால் அது யோசிக்கணும். முதல்ல நீ முன்குறிக்கப்பட்டவனாய் தேவன் உன்னை அழைத்திருந்தால், தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருந்தால், அவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.